நான் தூத்துக்குடி மாவட்டம் வாழையடி அகப்பக்குளம் ராணி வெங்கடேஷ் எம்எல்ஏவுடைய வீடு. இதுதான் பண்ணை வீடு. அந்த அவங்களுடைய ஐஜி ஐயாவுடைய வீடு. அவங்க மனைவி ராணி வெங்கடேஷ் அம்மா. அவங்க வருஷத்தில் 3 மாதத்துல ஒரு தடவை வருவாங்க. வந்து இந்த காங்கிரஸுக்காரங்க எல்லாரும் வந்துடுவாங்க, எல்லாரும் வருவாங்க, ஏழப்பட்டவங்கெல்லாம் வருவாங்க. எல்லாரும் மனுக்கள் கொடுப்பாங்க. அதை வாங்கி எல்லாத்துக்கும் தன்னால் எந்த உதவி அந்த அம்மா செய்வாங்க. அப்புறம் போகும்போது எங்களுக்கும் அங்கேருந்து வரும்போது அந்த நாகர்கோயிலேருந்து பண்டங்கள்லாம் வாங்கிட்டு வந்து சேலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கையில் ரூபாயும் கொடுத்துட்டு போவாங்க. ஒரு அன்புள்ள அம்மா, ரொம்ப அன்புள்ள அம்மா. அவங்கள பார்த்தாலே அவ்வளவு இதாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்லவங்க. அவங்களுடைய மக தான் பீலா ராஜேஷ். அவங்களும் அவங்க அம்மா வந்தாக்கி அவங்க அம்மாவுக்கு முன்னாடி வருவாங்க, இல்லை பின்னாடி வருவாங்க. தூத்துக்குடியிலேருந்து அவங்க வராங்கன்னா போலீஸ் அதிகாரிகள்லாம் வருவாங்க. வந்து சொந்த வீட்டை நல்லா சுற்றி பார்ப்பாங்க. தகப்பனாருக்கு மாலையை போட்டு வீட்டில் போட்ட மாலை போட்டு படம் எடுத்துட்டு எங்களையும் நல்லபடியாக பார்த்துக்காங்க அம்மா வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த ஒரு மனுஷ அம்மாவுக்கு இப்படி ஒரு வியாதி வந்து இவ்வளோ அறிவுள்ள ஒரு செல்வம், இவ்வளவு அறிவுள்ள ஒரு செல்வத்தை நம் வாழையடி தமிழ் மக்கள் வாழையடி தென் மாவட்டத்தில் இப்படி ஒரு அம்மா வந்து படித்து முன்னேறி இவ்வளோ பெரிய அதிகாரியாக வந்து உத்தரகாண்ட் அங்கெல்லாம் இது பண்ணி கொரோனா வியாதியிலெல்லாம் அவங்க தீவிரமாக போய் ஊழியம் செய்திருக்காங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு இப்படி ஒரு வியாதி வந்துட்டு இப்படி இறந்துட்டாங்கன்னே அது ரொம்ப மனவேதனை. எல்லா மக்களும் எல்லாரும் வந்து கேட்டுட்டு போகிறாங்க. வீட்டில் இங்கே வருதாம்மா பாடி, இல்லைம்மா இங்கே வரல அப்படின்னு சொல்லு. இந்த மாதிரி அந்த அம்மா நல்லபடி குளத்துக்குடியிருப்பில் அவங்களுடைய சொந்த கோயில் இருக்குது. அந்த கோயிலில் போய் கும்பிட்டுட்டு வீட்டை வந்து பார்ப்பாங்க, கோயிலில் போய் கும்பிடுவாங்க. திருப்பி வந்துட்டு அவங்க தாத்தா பாட்டி கல்லறையிலையும் கும்பிட்டு மாலை வாங்கி போட்டுட்டு தான் போவாங்க. ஆனால் என் மனதார சொல்கிறேயா, அந்த அம்மாவுக்கு இப்படி வரவே கூடாது. ஏன்னா நம்ம தென் மாவட்டத்தில் இப்படி ஒரு வாழையடி அகப்பகுளங்கிற ஊரில் ஒரு பெண் அதிகாரி இனி வரவே முடியாது. வரலாம், ஆனால் இந்த சிறு இழப்பு இல்லையா, இது பெரிய இழப்பு. என்ன சொல்கிறீங்க? அவ்வளோ தூரம் ஒரு நல்லவங்க, கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்திருவாங்க. கொடுக்குற மனுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிடுவாங்க. இங்கே வச்சு பண்ணலைன்னா அவங்க அந்த அம்மா ராணி வெங்கடேஷ் அம்மா அந்த இடத்துல போய் அவங்க ஊரில் போய் அவங்க பண்ணிடுவாங்க. அம்மா எப்பெல்லாம் வருவாங்க? இங்கே ஒரு வருஷத்தில் எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ வந்துக்கிடுவாங்க. என்ன மாதிரியான பழக்கங்கள் உங்களை பொறுத்தவரை அவங்க எப்படி உங்ககிட்டலாம் பழகுவாங்க? ஒரு சகோதரி மாதிரியே பழகுவாங்க. ஒரு வேலைக்காரி மணின்னு பழக மாட்டாங்க. ஒரு சகோதரி, அதான் என்னோட பொறுத்தவரை ஒரு சகோதரி, அவ்வளோதான். இங்கே வந்தால் எங்கெல்லாம் போவாங்க, போயிட்டு வருவாங்க, யாரெல்லாம் பார்ப்பாங்க? இங்கே வந்தாங்கன்னா கேட்டை திறப்பாங்க, நேராக அந்த வாசலுக்குள்ளே போய் அங்கே கதவெல்லாம் திறந்து போட்டிருப்போம், இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருப்போம். நேராக போவாங்க. அவங்க அப்பா படத்துக்கு மாலை போட்டு கும்பிடுவாங்க. அவங்க அப்பா படுத்திருந்த இடம் பெட் எல்லாம் இது பண்ணி எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துடுவாங்க. வந்துட்டு நேராக கோயிலுக்கு போயிடுவாங்க. இந்த இந்து கோயில் குளத்துக்குடியிருப்பில் இருக்குது. அந்த கோயிலில் போய் அதான் அவங்க குல தெய்வம். அதில் போய் அவங்க கும்பிட்டுட்டு அப்புறம் போயிடுவாங்க. ஆனால் நிறைய அதிகாரிகள்லாம் வருவாங்க. முந்தி கலெக்டர் வருவாங்க, போலீஸ் எல்லாம் வருவாங்க. அவங்களுக்கு கார்டு வருவாங்க, கலெக்டர்லாம் வந்துடுவார். கடைசியாக எப்போ வந்திருந்தாங்க? ஒரு 6 மாதத்துக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன காரணத்துக்காக வந்திருந்தாங்க அது தெரியாது. கல்யாணத்துக்காக? அது கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துட்டாங்க. இப்போ வந்ததுக்கு முந்தின தடவை வந்துதான். அது யாருக்கும் இன்விடேஷன் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய தாத்தா பாட்டி கல்லறையில் வச்சு கும்பிட்டுட்டு கோயில்லையும் கும்பிட்டுட்டு ஒரு பூசை நடத்திட்டு
இங்க வந்தா அவங்க சொந்தக்காரங்க யாரையும் பார்ப்பாங்களா? எந்த வீட்டுக்கும் அவங்க போக மாட்டாங்க. ம். சொந்தக்காரங்கன்னுட்டு இல்ல யாரும் அவங்கள பார்க்க யாரும் வருவாங்களா? அவங்கள பார்க்க தான் வருவாங்க. அவங்க வீட்டுக்கு யாரும் மற்றவங்க எல்லாம் தெரியாது. யாரும் அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு வருவாங்களா? வந்தாங்கன்னா அதெல்லாம் செய்வாங்க. ஹெல்ப் கேட்டால் செய்வாங்க. அவங்க மட்டும்தான் வருவாங்களா? பிள்ளைகள் முதல் தடவை 2 டாக்டர் வந்தாங்க. 2வது தடவை வரும்போது காரு உள்ளுக்குள்ளே இருந்தாங்க. அவங்க எல்லாரும் காரு உள்ளுக்குள்ளே இருந்தாங்கும்போது அந்த கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டு அப்படி மறைஞ்சிருக்கும் போது நமக்கு தெரியாது. அம்மா மட்டும் காதை திறந்துட்டு சும்மா ஸ்ட்ரெயிட் அனுப்போம் அப்படின்னு பேசுவாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க? நல்லா இந்த அழகு ராணியை சொல்லவே வேண்டாம். இதெல்லாம் அவங்க அப்பா வச்ச மரங்கள். அவங்களுடைய அப்பா வச்ச மரங்கள். இதை பாட்டி நல்லா தண்ணி வச்சிருங்க, இந்த புல்லெல்லாம் தூர எடுத்து போட்டுருங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்பா ஞாபகமா அந்த முருங்கை மரம். அவங்க இன்னைக்கு இறந்த இழப்பு எப்படி பாக்குறீங்க? தாங்க முடியாத துயரம் ஐயா. நான் ராத்திரியிலேருந்து யூடியூப் போட்டு 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 பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். பார்த்துக்கிட்டுங்க. ஏன்னா நீங்களே நினச்சி பாருங்க, அவங்களுடைய மண்டைக்குள்ளே எவ்வளோ அறிவு ஆண்டவர் செலுத்தி இது பண்ணி ஒவ்வொரு இடங்களுக்கும் போய் கொரோனா நேரத்துலலாம் அப்படி பேசியிருக்கிறாங்க. அப்படி இது பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவங்களுடைய உயிரை ஒரு உயிரை பணயமாக வச்சு தானே அங்கே இந்த ஊழியத்தை செய்தாங்க ஐயா. என்ன சொல்கிறீங்க? மக்களுக்காக பாடுபடணும். நம்ம நாட்டில் இந்த நோயே இருக்கக்கூடாதுங்கிற ஒரு வீர பெண்மணி தானே ஐயா அது. நினச்சி பாருங்க, மக்களுக்காக இது பண்ணணும்னு தானே அவங்க செய்திருக்காங்க ஐயா. என்ன காலையில் யாரும் உங்க வீடு தேடி வந்தாங்களா? ஆமாம், வீடு தேடி ஒரு 2 பேர் விசாரிச்சுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அங்கே நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்களா, அவங்க அம்மா சொல்லி வீட்டில் நோட்டீஸ் ஒட்டிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எங்ககிட்ட கேட்டாங்க, அம்மா இப்படி நாங்கள் இது பண்ணுறோம், ஒட்டலாமான்னு. ஐயா அம்மா சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஒட்டுங்க. என்ன நானே நினச்சேன் அந்த அம்மாவுடைய படம்லாம் அங்கே இருக்குது, இதில் நம்ம ஒரு நோட்டீஸை ஒட்டுவோமே அப்படின்னு நினச்சேன். இருந்தாலும் ஒரு அதிகாரிகளுடைய இதில் ஆணையிலேருந்து நம்ம அப்படி செய்யக்கூடாது, அது தப்பு இல்லையம்மா அப்படின்ட்டு. என் பேர் டெல்மா தாசன். பிள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்களுக்கு பணம் கட்ட முடியாமல் இருந்திருக்கு. அப்போ அந்த அம்மா காலேஜில் அந்த பிள்ளைங்கள சேர்க்க மாட்டேன்னு இருக்கிறாங்க. இந்த அம்மா அந்த பிள்ளைங்க அந்த பேப்பரை கொண்டு வந்து அம்மா எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சொல்லும்போது அந்த அம்மா ஒரு சைன் பண்ணி கொடுத்தாங்க அந்த பேப்பரில். அந்த பிள்ளைங்க காலேஜுக்கு போயிட்டாங்க, படிச்சுட்டாங்க, படிச்சு இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க.